உண்மையான நண்பர்கள் இருந்தால் வாழ்க்கையில் நம்ம எப்போதும் வெற்றி பெறலாம். அதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அழகான வண்ண வனத்தில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த வனத்தின் சக்தியாக இருக்கும் முத்தி என்கிற கலர்ஜம் மாயமாக மறைந்து போனது. அந்த முத்தி மறைந்து போனதால் அந்த வனத்தின் அனைத்து உயிரினங்களும் பொருட்களும் நிறத்தை இழந்துவிடும். முயலும் திப்பு நரியும் துள்ளல் அணிலும் துப்பறிய தொடங்குகிறார்கள். ஆனால் அந்த வனத்தின் மற்ற விலங்குகள் திப்பு நரியை சந்தேகம் படுகிறார்கள். அதனால் திப்பு நரியும் மிகவும் சோகமாக ஆகிறது. திப்பு தான் நிரபராதி என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறான். டிக்கோ மட்டும் திப்புவை நம்பி உண்மையான துப்பறிதலை தொடங்குகிறது. என் நண்பன் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. டிக்கோ, திப்பு, துள்ளல் மூவரும் சேர்ந்து முத்தியை தேடுகிறார்கள். ஒரு வித்தியாசமான கல்லை துள்ளல் கண்டுபிடிக்கிறது. இது வெட்டுப்பூச்சியின் கூட்டிற்கு செல்லும் பாதையாச்சே என்று திப்பு கூறுகிறது. உடனே அந்த பாதையில் செல்கிறார்கள். முத்தியை வெட்டுப்பூச்சி தன் கூட்டில் ஒளித்து வைத்திருப்பதை மூவரும் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். பூச்சி முத்தியை தர மறுத்தது. அந்த இடத்திற்கு கரடிக்குட்டி வந்து ஆந்தை மாமா முத்தியை மீட்க அறிவுரை கூறினார் என்று சொன்னது. ஆந்தை மாமாவின் அறிவுரைப்படி தன்னுடைய பலத்தால் பூச்சிக்கு பிடித்த தேனை கரடி கொடுத்து முத்தியை மீட்டது. உடனே முத்தியை எடுத்துக்கொண்டு போய் பீடத்தில் வைத்தனர். முத்தியை வைத்ததும் வண்ண வனம் திரும்பவும் நிறத்தை பெற்றது. காட்டில் உள்ள அனைவரும் திப்புவிடம் மன்னிப்பு கேட்டனர். அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக நடனம் ஆடினர்.